மனித இயக்கத்தை ரெண்டு கூறாக பிரிக்கலாம். ஒன்று புத்தி சார்ந்த இயக்கம், மற்றது இதயம் சார்ந்த இயக்கம். ஒரு கழுகு இந்த பிள்ளை சாக போகுதுன்னு தெரிஞ்சு எப்ப சாவான்னு கொத்தலாம்னு பார்த்து கொண்டிருக்குது. இதை ஒரு புகைப்படக்காரன் அழகா புகைப்படம் எடுத்து போட்டான். அவனுக்கு அந்த கழுகை துரத்தி அந்த பிள்ளைக்கு ஒரு பிடி சாப்பாடு கொடுக்க அவனுக்கு மனம் இல்லை. புத்தி கூர்மைப்பட்டதனாலே வந்த நிலை. நாம் இதை மாற்றுவதானால் இதயத்தை கூர்மைப்படுத்த வேண்டும். இது ஒன்றேதான் வழி. ஆண்டவன் பட்டினியை உண்டாக்குவதில்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை ஜீவன் இருக்கிறதோ அத்தனை ஜீவனுக்கான உணவை ஆண்டவன் படைத்திருக்கிறான். உண்மை பிராமணனுக்கு செய்தி சொன்ன பாரதியார் சொன்னார், அடுத்த வேளைக்கு உணவுக்கென்று ஒரு பிடி உணவை எவனாவது சேகரித்து வைத்தால் அவன் பிராமணன் ஆகான் என்றான். அந்த எதியோப்பியாவிலே பட்டினியிலே பிள்ளைகள் செத்ததை டிவியில காட்டினான். அது ரொம்ப கொடுமை நடந்தது சார். என்ன, ஒரு பிள்ளை அப்படியே சாக போகுது. அதை பார்த்தாலே மனுஷனா பிறந்து அதுக்கு பிறகு ஏன் வாழுவான்? அந்த பிள்ளைகளை உயிரோடு ஈ மொய்க்குது சார், உயிரோடு ஈ மொய்க்குது. அந்த ஈய துரத்துகிற அந்த சக்தி கூட அந்த குழந்தையினுடைய கைக்கு இல்லை. அது அப்படியே இருக்குது. அந்த உசுரோட பிரேதத்தில் மொய்க்கிற மாதிரி உயிரோட மொய்க்குது. ஒரு பெரிய செய்தி, நான் கொஞ்சம் மகிழ்ந்த செய்திங்கிறது இதுதான் பாருங்க. என்னென்னா, ஒரு கழுகு இந்த பிள்ளை சாக போகுதுன்னு தெரிஞ்சு எப்போ சாவான்னு கொத்தலாம்னு பார்த்து கொண்டிருக்குது. இதை ஒரு புகைப்படக்காரன் அழகா புகைப்படம் எடுத்து போட்டான். அவனுக்கு அந்த கழுகை துரத்தி அந்த பிள்ளைக்கு ஒரு பிடி சாப்பாடு கொடுக்க அவனுக்கு மனம் இல்லை. அவன் உழைப்புக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் நினைச்சான். கழுகு கொத்துற தயாராக இருக்கிற உயிர் பிள்ளை. இதை போட்டோ எடுத்து போட்டான். உலகம் முழுவதும் கண்டித்தார்கள். நான் பின்ன கேள்விப்பட்டேன், உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. அந்த போட்டோகிராஃபர் அது தாங்க முடியாமல் தற்கொலை செய்தான் என்று சொன்னார். இதுதான் இன்றைக்கு மானுட வளர்ச்சி என்று நாங்கள் சொல்வது. நம்ம மண்ணிலே இதை நடக்க விடலாமா? மனித இயக்கத்தை ரெண்டு கூறாக பிரிக்கலாம். அதை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நாம அத்தனை பேரும் இயங்குகிறோம் அல்லவா, காலையிலிருந்து மாலை வரை இயங்குகிறோம் அல்லவா. நம் இயக்கத்தை ரெண்டு கூறாக பிரிக்கலாம். அந்த கூறு ரெண்டும் என்ன என்று கேட்டால், ஒன்று புத்தி சார்ந்த இயக்கம், மற்றது இதயம் சார்ந்த இயக்கம். நீங்க ஒரு நாள் காலையிலிருந்து மாலை வரையும் செய்த வேலை எல்லாம் லிஸ்ட் பண்ணுங்க, ஒரு பட்டியல் போடுங்க, போட்டுட்டு பாருங்க. ஒன்று அதுல பல புத்தி சார்ந்த இயக்கமா இருக்கும், அல்லது இதயம் சார்ந்த இயக்கமா இருக்கும். ஒரு ஏழைக்கு பிச்சை போடுறியா, அது இதயம் சார்ந்த இயக்கம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எப்படி தீமை செய்யலாம் என்று நினைக்கிறியா, புத்தி சார்ந்த இயக்கம். ரெண்டு இயக்கமும் மனிதருக்கு உண்டு. புத்தி சார்ந்தும் இயங்குகிறான், இதயம் சார்ந்தும் இயங்குகிறான். இப்ப என்னாச்சு தெரியுமோ, இன்றைய மாற்றத்துக்கு காரணம், இன்றைய மாற்றம் தன்னிலை மறந்தோம் என்று சொன்னோம். என்ன தெரியுமா, புத்தி சார்ந்த இயக்கம் அதிகரித்து இதயம் சார்ந்த இயக்கம் குறைந்து போய்விட்டது. இதுதான் இன்றைக்கு பெரிய பிழையே. எல்லாரும் புத்திசாலித்தனம் பண்றான். எதுலையும் புத்திசாலித்தனம் எதுல பண்றது கிடையாதா? அப்பா கணக்கு எழுதுறான் சார், அப்பா கணக்கு எழுதுறான். என்ன தெரியுமா, இந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் தொடக்கம் எத்தனை பால் பவுடர் வாங்கினேன், அட்மிஷனுக்கு எவ்வளவு காசு கட்டினேன், இவன் கணக்கு எழுதுறான். ஏன்னு கேட்டா இதை இவன்கிட்ட நான் வாங்கணும்னுங்கிறான். என்ன தெரியுமோ, அப்பா பிள்ளை என்ற உறவு இதயத்திலே இருந்து போய் புத்திக்கு வந்து விட்டது. அப்பா பிள்ளை என்ற உறவு இதயத்திலே இருந்தது போய் இப்ப புத்திக்கு வந்து விட்டது. என்ன தெரியுமா, எல்லாம் கணக்கு பண்றான். ஏன் சார் உங்க பிள்ளை உங்களை பார்க்க மாட்டானா, இவனை யார் சார் நம்புறது, இவன் சொல்றான். அப்ப இன்றைக்கு வாழ்வினுடைய அத்திவாரம் என்ன தெரியுமா, நம்பிக்கை ஈனம்தான் நம் வாழ்வினுடைய அத்திவாரம். நம்பிக்கை ஈனம்தான். நம்ப ஒருவரும் ஒருவரையும் நம்ப தயாரா இல்லை. ஒருவரும் ஒருவருக்கு உண்மையா இல்லை. கணவனுக்கு மனைவி உண்மையா இல்லை, மணவனுக்கு மனைவிக்கு கணவன் உண்மையா இல்லை, பெற்றோருக்கு பிள்ளை உண்மையா இல்லை. என்ன தெரியுமா, எல்லாத்துக்கும் அடிப்படை புத்தி வேலை செய்தது. நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க, புத்தி இயக்கம் மனிதனுக்கு தேவை, இதய இயக்கம் மனிதனுக்கு தேவை. ஆனால் எதனாலே ஒரு மனிதன் அடையாளப்படுத்தப்படுகிறான் என்றால் இதயத்தாலே தான் மனிதன் அடையாளப்படுத்தப்படுகிறான். அதை மறந்து போகக்கூடாது. நீ எவ்வளவு புத்திசாலித்தனமாக இருந்தாலும் இதயம் இயங்காவிட்டால் நீ மனிதன் என்ற வரிசைக்குள்ளே வரமாட்டாய். மனிதன் என்ற வரிசைக்குள்ளே வரமாட்டாய். நீ எவ்வளவு புத்திசாலியாகவும் இரு, இதயம் இயங்கினால் தான் நீ மனிதன். இன்றைக்கு என்ன ஆயிட்டு தெரியுமோ, அறிவியல் வளர்ச்சி எங்கே நம்மை கூட்டிக் கொண்டு போகிறது என்றால் இதய செயல்பாடுகளை நிறுத்தி புத்தி செயற்பாடுகளை படிப்படியாக கூட்டிக் கொண்டு போகிறது. படிப்படியாக கூட்டிக் கொண்டு போகிறது. இப்போ ஒரு மாதத்துக்கு முதல் செய்தி கேட்டு அதிர்ந்து போனேன். நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். பிரிட்டிஷிலே 3 பெற்றோர்க்கான பிள்ளை பிறந்து விட்டது. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு அப்பா ஒரு அம்மாவுக்கு பிள்ளை பிறக்கிறது தானே நமக்கு தெரிஞ்சது. இப்போ 2 அப்பா ஒரு அம்மா அல்லது 2 அம்மா ஒரு அப்பாவுக்கான குழந்தையை பெற பண்ணி போட்டார்கள். அறிவியல் தேடை என்பது தேவைக்காக ஆரம்பித்து இன்றைக்கு ஒரு வித்தையாக போய்விட்டது. ஏண்டா, ஒரு
போதாதா? அதுல என்ன ஆராய்ச்சி பண்ற? மூன்றாம் அப்பாவுக்கு ஒரு பிள்ளை பெற வைக்கிற, என்ன இனிஷியல் போடுவேன்? முன்னுக்கு ஒரு இனிஷியல் பின்னுக்கு இனிஷியல் போடுவியா? இது வளர்ச்சியா? அழிவினுடைய எல்லை நோக்கி நகருகிறோம் என்பது கூடவா அறிவியல் என்று சொல்ற உனக்கு புரியவில்லை? சில காலத்துக்கு முன்பு எதியோப்பியாவிலே ஒரு பெரும் பட்டினி வந்தது, கடுமையான பட்டினி. அந்த பட்டினியிலே குழந்தைகள் எல்லாம் விழுந்து விழுந்து செத்தன, பட்டினியாலே செத்தன. இந்த உலகத்திலே ஆண்டவன் பட்டினியை உண்டாக்குவதில்லை, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை ஜீவன் இருக்கிறதோ அத்தனை ஜீவனுக்கான உணவை ஆண்டவன் படைத்திருக்கிறான். உலகத்திலே கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் புல்லுணவே தந்து போற்றும் நம் நாதன் என்று பாடினார்கள். உலகத்திலே எந்த உயிருக்கும் ஆண்டவன் உணவு தராமல் விடவில்லை. அப்ப எப்படி பட்டினியால சாகிறான் என்றால், ஒருவனுக்குரிய உணவை மற்றவன் தன்னுடைய பாதுகாப்பு என்று சேமித்து இவனுக்கு சாப்பாடு இல்லாம பண்றான் சார். உண்மை பிராமணனுக்கு செய்தி சொன்ன பாரதியார் சொன்னார், அடுத்த வேளைக்கு உணவுக்கென்று ஒரு பிடி உணவை எவனாவது சேகரித்து வைத்தால் அவன் பிராமணன் ஆகான் என்றான். அவன் தான் பிராமணன். அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு சேர்க்கிறியா? நீ எப்ப எது வரைக்கும் சேர்க்கிற? உனக்கு சேர்த்து, உன் பிள்ளைக்கு சேர்த்து, உன் பேர பிள்ளைக்கு சேர்த்து, இவ்வளவும் சேர்த்தா இன்றைக்கு இருக்கிற பிள்ளை சாகும் தானே ஏதோ ஒரு ஊர்ல. குன்றக்குடி அடிகளார் சொல்லித்தான் நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புவான் வாழ்க்கை நூலோர் வகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று ஒரு குறள். உணவை பகிர்ந்து உண், உணவை பகிர்ந்து உண், இதுதானே குறள். இது குன்றக்குடி அடிகளார் தான், என்னுடைய கட்டித்தனம் இல்லை. குன்றக்குடி அடிகளார் அப்ப எங்கேயோ சொல்லி நான் கேட்டது. இந்த குறளை எங்க வச்சிருக்கணும் திருவள்ளுவர்? எங்க வச்சிருக்கவன்? எங்க வச்சிருக்கிறார் தெரியுமா? கொல்லாமை என்ற அதிகாரத்துக்குள்ளே வச்சிருக்கிறார். கொலைக்கும் இந்த குறளுக்கும் என்ன சார் சம்பந்தம்? கொலைக்கும் இந்த குறளுக்கும் என்ன சம்பந்தம்? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்பது வேற எங்கேயாவது அன்புடைமையிலே அருளுடைமையிலே வச்சிருக்கலாம், கொல்லாமையில வைக்கிறார் திருவள்ளுவர். ஏன் என்பதற்கு குன்றக்குடி அடிகளார் சொன்னார், நீ உனக்கு வருகிற உணவு உனக்களவானதை வைத்துக் கொண்டு அடுத்தவனுக்கு கொடுக்காமல் சேர்த்தாயானால் யாரோ ஒருவனை உலகத்தின் எங்கோ ஒரு மூலையிலே கொல்கிறாய் என்று அர்த்தம். கொல்கிறாய் என்று அர்த்தம். என்ன காரணம் தெரியுமா? இன்றைக்கு அந்த கொலை நிலை உயர்ந்து விட்டது. புத்தி மட்டும் வேலை செய்கிறது, புத்தி மட்டும். அருவருப்பாக இருக்கிறது. ஒருவன் விழுந்து கிடக்கிறான், ஆக்சிடென்ட்ல விழுந்து கிடக்கிறான், தாய் பிள்ளை இரத்த வெள்ளத்திலே இருக்க 10 பேர் கூடி இருந்து போட்டோ எடுக்கிறான் சார். சுட வேண்டாமா அவன் நிக்க வச்சு? நீ உன்னால முடிஞ்சளவு அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய் போட்டியா, ஆஸ்பத்திரியில் போட்டியா? ஒன்றும் பண்ண இல்லை. உடனே போட்டோ எடுத்து உடனே அதை அனுப்பி எத்தனை பேருக்கு அனுப்ப முடியுமா? இந்த ஒரு ஆக்சிடென்ட்டை இவர் படம் எடுத்துட்டாராம். இவர் பண்ற சாதனை மண்ணாங்கட்டி. அவ்வளவு ஆவேசமாக இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மண்ணினுடைய நிலை, இழி நிலை. இதை எதனாலே மாற்ற வேண்டும்? புத்தி கூர்மைப்பட்டதனாலே வந்த நிலை. நாம் இதை மாற்றுவதானால் இதயத்தை கூர்மைப்படுத்த வேண்டும். இது ஒன்றேதான் வழி. இதயத்தை கூர்மைப்படுத்த வேண்டும். இதயத்தை அறிவியல் கூர்மைப்படுத்துமா? நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க, அளவுக்கு அதிகமான வித்த கையில வந்துட்டாலே, சும்மா நாம் விஞ்ஞானம் எல்லாம் விட்டுருங்க, வித்த கையில வந்துட்டாலே ஏதாவது கோளாறு பண்ண தோன்றும், ஏதாவது கோளாறு பண்ண தோன்றும். எனக்கு சிலம்பம் தெரியுமா, சிலம்படிக்க பழகிட்டேன்னா உடனே சார்கிட்ட வந்து, என்ன ரொம்ப பட்டிமன்றம் பேசுறீங்க, சிலம்புக்கு வாரீங்களான்னு. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நான் சிலம்ப வரமாட்டேன். ஏனென்றால் வித்தை வந்துட்டாலே அது ஒரு கெட்டித்தனம் தான். அது அருவருப்பு, ரொம்ப ஒன்றும் பெருசு இல்லை. அதான் ஒரு புலவர் சபைக்கு போன பொழுது புலவர்கள் எல்லாம் எனக்கு ராமாயணம் தெரியும் பாரதம் தெரியும்னு அடிச்சான். அவ்வை சொல்லிச்சு, போங்கடா, இதுல என்னடா பெரிய கெட்டித்தனம் இருக்குது? வான்குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்தறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான். எல்லோருக்கும் ஒவ்வொன்று எழுதி, ஒவ்வொரு உயிரிலையும் கடவுள் ஒரு கெட்டித்தனம் வச்சுதான் படிச்சிருக்கிறார். இதுல ஒன்றும் இல்லை. இந்த கெட்டித்தனத்துக்கு அப்பால உன் இதயம் வேலை செய்ய வைக்கிறாயா, அப்ப நீ மனுஷன். இன்றைக்கு புத்தியினுடைய வேலை கூர்மையாகி 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 என்னாகி விட்டோம் தெரியுமா? யந்திரத்தோடு யந்திரமாக ஆகி கொண்டிருக்கிறோம். இந்த எதியோப்பியாவில் செத்த கதை சொன்னேனே, இத்தனை பிள்ளைகள் செத்தார்களே, அதே காலத்தில் இன்னொரு செய்தி, அதே தொலைக்காட்சியில் என்ன செய்தி தெரியுமா? அந்த 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 ஆண்டிலே அமெரிக்காவிலே கோதுமை அவர்கள் எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு விளைந்தது. நிஜமா நடந்த கதை சார் நான் சொல்றது. இந்த பக்கம் பட்டினியில சாகுறான், அங்கே கோதுமை நிறைய வளர்ந்து விட்டது, அளவுக்கு அதிகமான விளைச்சல். இவர்கள் 10 மடங்கு எதிர்பார்த்தா 100 மடங்கு விளைச்சல். உடனே அமெரிக்க அரசாங்கம் என்ன செய்தது? இந்த பொருளாதார நிபுணர்களை கூட்டி ஆராய்ந்தது. இப்ப இதை என்ன பண்றது? வெட்கக்கேடான விஷயம் நான் சொல்லுகிறேன். அந்த அறிஞர்கள் எல்லாம் ஆராய்ந்து என்ன முடிவு சொன்னார்கள் என்றால், குறிப்பிட்ட விளைந்த கோதுமையிலே குறிப்பிட்ட அளவு கோதுமையை கொண்டு போய் கடலிலே கொட்டு. நிஜமா நடந்தது.
ஏனென்றால் இவ்வளவு கோதுமையும் சந்தைக்கு போனால் சந்தையிலே கோதுமையினுடைய விலை குறையும், நாம் நட்டப்படுவோம். ஆகவே இவ்வளவு கோதுமையும் சந்தைக்கு போகக்கூடாது. குறிப்பிட்ட கோதுமையை கடையில கொட்டிவிடு, அப்பதான் அளவான கோதுமை சந்தைக்கு போகும், அப்பதான் கோதுமை விலை இருக்கும், அமெரிக்கா லாபம் பெறும் என்று சொல்லி குறிப்பிட்ட கோதுமையை கடலிலே கொட்டினார்கள். ஒரு பக்கம் பட்டினியிலே ஒரு ஊர் சாகிறது, ஒரு நாடு சாகிறது, ஒரு பக்கம் மிதமிஞ்சி விளைந்த அந்த கோதுமையை கடலிலே கொட்டுகிறான். எதனுடைய விளைவு தெரியுமா? அறிவியல் வளர்ச்சியினுடைய விளைவு. அவனுக்கு புத்தி மட்டும் இதை யார் பண்ணினான் தெரியுமா? பொருளாதாரத்தில் ரொம்ப படித்தவன் செய்தான் சார், பொருளாதாரத்தில் ரொம்ப படித்தவன் செய்தான். என்ன விஷயம்? அவனுக்கு வேற ஒன்றும் இல்லை, புத்தி கூடினவனுக்கு தான் வாழுகிற எண்ணம் தான் வரும். நான் பெரும்பாலும் சொல்லுகிறேன், அளவுக்கு அதிகமான புத்திசாலி அளவுக்கு அதிகமான சுயநலவாதியாய் இருப்பான். புத்தி என்பது இதயத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் அவன் மனிதன். எப்ப இதய கட்டுப்பாட்டை மீட்டி புத்தி செய்விக்க தொடங்குகிறதோ அன்றைக்கு அவனுடைய மானுடம் செத்துப்போம். வெளிநாட்டில் எங்கேயும் சாகட்டும், மனிதத்துக்காகவே வாழ்ந்த மண் இது, அதை மறந்து போகக்கூடாது. நான் இத்தனை கதை சொன்னேனே, கோச்சிங்க சோழன் கதை சொன்னேனே, களரிட்டறிவார் நாயனார் கதையெல்லாம் சொன்னேனே, எதற்கு சொன்னேன் என்றால் தர்மத்துக்காக அன்புக்காக வாழ்ந்த மண் இது. இந்த மண் இன்றைக்கு நிலை குலைந்து போய் நிற்கிறது. அதுல எந்த கருத்து அடிப்படையில் எல்லாம் பிழைச்சு போச்சு. குடும்பம் பிழைச்சு போச்சு, உறவு பிழைச்சு போச்சு, நட்பு பிழைச்சு போச்சு, அரசியல் பிழைச்சு போச்சு, ஆன்மீகம் பிழைச்சு போச்சு சார். துறவிக்கு எதுக்கு விளம்பரம்? எனக்கு புரிய இல்லை. துறவி என்றாலே என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாவற்றையும் துறந்தவன் என்று அர்த்தம். துறந்தவன் எதுக்கு விளம்பரம் பண்றான்? விளம்பரம் எதுக்கு பண்ணுவான்? வியாபாரத்துக்கு பண்ணுவான், அதுக்கு தானே விளம்பரம். அப்ப துறவி விளம்பரம் பண்றான் என்ன அர்த்தம் தெரியுமா? துறவி எல்லாம் இன்றைக்கு வியாபாரியா மாறிட்டான் என்று அர்த்தம். என்ன தெரியுமா? சமயம் கெட்டு போய்விட்டது. இலக்கியம் எப்படி இருக்கிறது என்றால் இலக்கியம் அதை விட மோசமா கெட்டு போச்சு. இப்ப நீங்க எல்லாம் எங்களை கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டா இப்ப என்ன, நமக்குள்ள ஒரு சில ஒப்பந்தங்கள் வந்து விட்டது. பத்மநாத ஐயாவை பாராட்ட வேணும். ஏன் பாராட்ட வேணும் தெரியுமா? அவர் எதிர்பார்க்க மாட்டார், நாங்க பாராட்டுவோம். ஏன்? அப்பதானே நீங்க அடுத்த வருஷம் என்ன கூப்பிடுவீங்க. இலக்கியவாதிகள் அப்படி ஆகிவிட்டார்கள் சார். சத்தியத்தை சொல்லுகிறவன் இலக்கியவாதி என்ற நிலை போய்விட்டது. சத்தியத்தை சொல்கிறவன் இலக்கியவாதி என்ற நிலை போய்விட்டது. நில்மன்னா என்று பேசிய ஔவையார் இன்றைக்கு இல்லை. யாரை சந்தோஷப்படுத்தினால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று எல்லாம் வியாபாரம், எல்லாம் வியாபாரம். என்ன காரணம் தெரியுமா? புத்தியினுடைய வேலைப்பாடு. வர வர புத்தியை கூர்மையாக்கி அறிவியல் என்ற பெயரிலே கூர்மையாக்கி கேவலம் நோக்கி மனிதன் போகிறான், விலங்கு நோக்கி போகிறான். விலங்கு கூட தனக்கும் கணவனுக்கும் ஒரு குட்டி பிறக்கிறதை தான் விரும்பும். 3 பெற்றோருக்கு பிள்ளை பிறக்கிறதை ஒரு விலங்கு கூட விரும்பாதே சார். இதுக்கு ஒரு பரிசோதனை சாலை வச்சு இதுக்கென்று கண்டுபிடிக்கிறானே, இவன் உருப்படுவானா? மனிதனுடைய இன்றைய நிலை தடுமாற்றம் அது உலகத்திலே எங்கும் இருக்கட்டும். பண்பும் அறமும் தர்மமும் அன்பும் நிலைத்த நம்முடைய மண்ணினுடைய தன்னிலை மறந்த செயலுக்கு காரணம் நிச்சயமாக அறிவியல் தான், புத்தி கூர்மைதான். இதை மாற்ற வேண்டும். அதற்கு எது முன்னிலை வைக்கும் என்றால் எது கெடுத்ததோ அது மாற்றுமா? எது கெடுத்ததோ அதற்கு எதிரானதை கொண்டு வந்து மாற்ற வேண்டும். புத்தி கெடுத்ததென்றால் இதயத்தை கூர்மைப்படுத்தினால்தான் புத்தி கெடுத்த அந்த கேட்டினை அழிக்க முடியும். ஆகவே திட்ட தெளிவாய் சொல்லுகிறேன், அறிவியலாலே நாம் லாபங்கள் பெற்றிருக்கிறோம் என்பது உண்மை, மறுப்பில்லை. ஆனால் அறிவியலாலே மானுடம் உயர்ந்தது என்று எவரும் சொல்ல முடியாது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எல்லா துறைகளுக்கூடும் இதயம் வளர்ப்பதாகிய அந்த நிலை உயர்ந்தால்தான் மானுடம் வளரும். அன்றுதான் நம் மண்ணினுடைய பழைய பெருமைகள் நிலைக்கும் என்றபடியால் மண்ணினுடைய தளர்ச்சிக்கு காரணம், அதை தளர்ச்சியை நீக்குவதற்கு துணை செய்வது நிச்சயமாக இன்றைய அறிவியலை விட ஆன்மீகமே என்ற என்னுடைய தீர்ப்பை சொல்லி விடைபெறுகிறேன்.